ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி தளபதி விஜய் அவர்களுடைய மகன் ஜேசன் சஞ்சய் ஒரு புதிய படத்தை துவங்க போவதாகவும் அந்த படத்தை அவர் டைரக்ஷன் பண்ண போவதாகவும் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா பிரபல லைக்கா நிறுவனம் மிக பிரம்மாண்டமாக தயாரிக்க போறாங்க அப்படின்ற அறிவிப்பெல்லாம் வெளியாச்சு. ஸோ இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த படத்துடைய அடுத்தடுத்த அப்டேட்டுகள் வெளியாகல. ஆனா ஜேசன் சஞ்சய் அவர்கள் இந்த படத்திற்கான ஹீரோவுக்காக பல பேர்கிட்ட பேசியிருக்காராம். அதுல கடைசியாக இந்த படத்துல கவின் நடிக்க போவதாக சொன்னாங்க. ஆனால் ஒரு சில நாட்களுக்கு முன்பு கவினுமே இந்த படத்துல இருந்து விலகி உள்ளதாக தகவல் எல்லாம் வெளியாச்சு. அதனையுமே ரீசெண்ட் இன்டர்வியூல நம்ம கவின் அவர்கள் உறுதியுமே படுத்தியிருந்தார். சோ இந்த நிலையில பாத்தீங்கன்னா இவருடைய படம் ஸ்டார்ட் ஆச்சா இல்லையா, படத்துடைய வேலைகள் போயிட்டு இருக்கா இல்லையா அப்படின்ற தகவல் ஒண்ணு கூட வெளியாகல. இதனால ரசிகனுமே ஒரு பக்கம் இந்த படம் டிராப் ஆகிடுச்சா அப்படின்ற குழப்பத்திலுமே இருந்துட்டு இருக்காங்க. சோ தற்போது வந்துள்ள தகவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவருடைய படத்திற்கான ஆர்டிஸ்டுகள் தேர்வு தான் தற்போது நடந்து முடிஞ்சிருக்கா, இன்னமுமே இவர் ஹீரோவை லாக் பண்ணல அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்கு. மேலும் இவர் ரீசெண்டாக தேமுதிக தலைவரும் மறைந்த நடிகருமான விஜயகாந்த் அவர்களுடைய மகன் சண்முக பாண்டியன் அவர்களை மீட் பண்ணி ஒரு ஸ்டோரியை சொல்லியிருக்காராம். சோ ஆகையால இவங்களுடைய காம்போ இணையும் அப்படின்ற பேச்சுமே சமூக வலைதளங்கள்ல போயிட்டு இருக்கு. சண்முக பாண்டியன் மட்டும் இல்லாம துருவ் விக்ரம், துல்கர் சல்மான் அப்படின்னு நம்ம ஜேசன் சஞ்சய் அவர்கள் அவருடைய படக்கதையை ஒரு சில ஹீரோ கிட்ட சொல்லிட்டு தான் இருக்காரு. ஆனா இவருடைய கதைக்கு யார் ஓகே சொல்றாங்க அப்படின்றத வெயிட் பண்ணியும் பார்க்கலாம். இந்த தகவலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 அப்படின்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.